ஸோ இந்த படத்தில் அவங்க ஒரு புது முயற்சி அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது அது வரைக்கும் அவங்கள வந்து ஒரு ஏதாவது எல்லாம் பண்ணுற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைத்து கொண்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. கரெக்ட் சார். காமெடியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஒன்று இருக்குது. ஜோக்லேயே சொல்லுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ஜோக்குங்கிறது எப்போ ஜோக்குன்னா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் அது ஜோக்கு. ஒரு சின்ன அவளுக்கு ஒரு ஒரு சுழிப்பு வந்துட்டா கூட அது ஜோக்குன்னு எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ இது வந்து காமெடி ஜேர்னலில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. முன்னாள் படங்கள்லாம் அது இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதில் எடுத்துக்கிட்ட தீமும் இந்த தீமுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சமாச்சாரம். அந்த சென்சிட்டிவான சமாச்சாரத்தை இவங்க காமெடியாகவே சொன்னால் அது காமெடியில் பாஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எண்ணிட்டாங்க, ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இதுலேயே ட்ரைவ் பண்ணி போயிருக்காங்க. அதுதான் நிறைய பேர் வந்து ஏன் அந்த மாதிரி இல்லை, மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த படத்தை போய் பாருங்கள் அப்படி இப்படின்லாம் அந்த கமெண்ட்டுகள்லாம் வந்தது காரணம் என்ன அப்படின்னா, காமெடியாக சொல்ல முயற்சி பண்ணதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த களம்ங்கிறது இருக்கு, அது அந்த கண்டென்ட் இருக்கு, அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சமாச்சாரம்.